கோயம்புத்தூர்ல போன 2 ஆட்சி காலங்கள்ல 10 வருஷத்துல 10,000க்கும் மேற்பட்ட மரங்களை வெட்டி இருக்கிறதா ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வந்திருக்கு. முதல்ல இருந்த அவினாசி ரோட்ல 2 பக்கமும் பச்சை பசேல்னு மரங்களோட அப்படி இருக்கும். அப்போ அவினாசி ரோடு அகலப்படுத்த ஒரு சில நாள்லயே 1500 மரங்களை வெட்டினாங்க. தொடர்ந்து பொள்ளாச்சி ரோடு அகலப்படுத்த 2200 மரங்களை வெட்டினாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையம் போற ரோட்ல ஒரு இடத்துல கூட வெயில் தெரியாத அளவுக்கு கொடை மாதிரி இருக்கும் மரங்கள். அந்த ரோடு எக்ஸ்பான்ஷன் ஒர்க்குக்கு 5000 மரங்களை வெட்டி இருக்காங்க. வெட்டப்படுற ஒரு மரத்துக்கு இணையா 10 மரக்கன்றுகளை நட்டு அதை வளர்க்கணுங்கிறது நம்ம சட்டத்திலேயே இருக்கு. அந்த கணக்குப்படி வெட்டப்பட்ட 10,000 மரங்களுக்கு 1,00,000 மரக்கன்றுகளை 2 அரசும் நட்டு வளர்த்திருந்தா இந்நேரம் கோயம்புத்தூரே காட்டுக்குள்ள இருந்திருக்கும். இப்படி இருக்கிற மரங்களை ஃபுல்லா வெட்டி ரோட அகலப்படுத்திட்டு திருப்பியும் மரங்களை வைக்காம அலங்கார செடிகளை வைக்கிறதால எந்த பயனுமே இல்ல. உத்தரகாண்ட்ல டேராடூன்ல நேஷனல் ஹைவேஸ 4 வழிச்சாலையா மாத்த அங்கிருந்து மரங்களை வெட்ட கவர்மெண்ட் டிசைட் பண்ணப்போ அங்கிருந்த மக்கள் கூட்டமா கிளம்பி வந்து மரங்களை கட்டி பிடிச்சு வெட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் பண்ணினாங்க. அதை தொடர்ந்து அந்த திட்டத்தையே கவர்மெண்ட் கைவிட்டுட்டாங்க. ஆனா நம்ம ஊர்ல 10,000 மரங்களை வெட்டியும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். இந்த அரசாவது திருப்பியும் பழைய அந்த பசுமையான சில்லென்ற கோவையை மீட்டெடுக்க இனி வர காலங்கள்ல நிறைய சாலையோரம் மரங்களை நட்டு பராமரிக்கணுங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை.